பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 85 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசு யாரைக் கண்டு மலையின் மேல் ஏறினார்? திரளான ஜனங்களைக் கண்டு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. இயேசு மலையின் மேல் உட்கார்ந்த பொழுது அவரிடம் வந்தவர்கள் யார்? இயேசுவின் சீஷர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. இயேசு மலையின் மேல் ஏறி யாருக்கு உபதேசித்தார்? தம்முடைய சீஷர்களுக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 4. இயேசு தமது டேஸை திறந்து சீஷர்களுக்கு உபதேசித்தார்? வாயை திறந்து. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 5. எதில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள்? ஆவியில் எளிமையுள்ளவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. பரலோக ராஜ்யம் எவர்களுடையது? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் மற்றும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுடையது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 7. எவர்கள் ஆறுதல் அடைவார்கள்? துயரப்படுகிறவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. எவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள்? சாந்த குணம் உள்ளவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. எவர்கள் திருப்தி அடைவார்கள்? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 10. இரக்கமுள்ளவர்கள் எதை பெறுவார்கள்? இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 11. தேவனை தரிசிப்பவர்கள் யார்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 12. சமாதானம் பண்ணுகிறவர்கள் டேஸ் எண்ணப்படுவார்கள்? தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 13. டேஸ் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்?
நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 14. எதில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்? இருதயத்தில். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15. டேஸ் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்? சாந்த குணமுள்ளவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 16. எவைகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கூறினார்? பலவித தீமையான மொழிகளையும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 17. யார் நிமித்தம் நிந்தனை மற்றும் துன்பம் அடைகிறவர்கள் பாக்கியவான்கள்? இயேசுவின் நிமித்தம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 18. டேஸ் களி கூறுங்கள், டேஸ் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 19. உங்களுக்கு முன்னிருந்த டேஸையும் துன்பப்படுத்தினார்களே என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? தீர்க்கதரிசிகளையும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 20. நீங்கள் டேஸுக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார்? பூமிக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 21. உப்பானது டேஸ் போனால் எதினால் சாரமாக்கப்படும்? சாரமற்று போனால். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 22. வெளியே கொட்டப்படுவது எது? சாரமற்ற உப்பு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 23. சாரமற்ற உப்பு யாரால் மிதிக்கப்படும்? மனுஷரால். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 24. நீங்கள் டேஸுக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார்? உலகத்துக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 25. எது மறைந்திருக்க மாட்டாது? மலையின் மேல் இருக்கிற பட்டணம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. விளக்கை கொளுத்தி எதால் மூடி வைக்க மாட்டார்கள்? மரக்காலால். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
கேள்வி எண் 27. விளக்கை கொளுத்தி எதின் மேல் வைப்பார்கள்? விளக்கு தண்டின் மேல். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 28. எது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்? விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 29. மனுஷர் நம்மிடத்தில் எதை கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும்? நற்கிரியைகளை கண்டு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 30. உங்கள் டேஸ் மனுஷர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது? வெளிச்சம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 31. இயேசு எவைகளை நிறைவேற்றுகிறதற்கு வந்தார்? நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசனங்களை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 32. எதிலுள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது? நியாயப்பிரமாணத்திலுள்ள எழுத்து. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 33. எவைகள் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணம் நிறைவேறுமளவும் அதன் எழுத்து ஒளிந்து போகாது? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 34. எவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான்? நியாயப்பிரமாணத்து கற்பனைகளில் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன். மத்தேயு 5:19. கேள்வி எண் 35. எவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான்? நியாயப்பிரமாண கற்பனைகளை கைக்கொண்டு போதிக்கிறவன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 36. உங்கள் டேஸ் அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். நீதி. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 37. எவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். வேதபாரகர் மற்றும் பரிசேயருடைய நீதியிலும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 38. கொலை செய்கிறவன் எதற்கு ஏதுவாயிருப்பான்? நியாய தீர்ப்புக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 39. கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பது யாருக்கு உரைக்கப்பட்டது? பூர்வத்தாருக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 40. தன் சகோதரனை டேஸ் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்? நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 41. ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பவன் யார்? தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 42. எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பவன் யார்? தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
கேள்வி எண் 43. முன்பு உன் சகோதரனோடே டேஸ் பின்பு வந்து உன் டேஸ் செலுத்து என்று இயேசு கூறினார். ஒப்புரவாகி உன் காணிக்கையை செலுத்து என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 44. காணிக்கை செலுத்த வரும்போது நம் பேரில் சகோதரனுக்கு குறை உண்டென்று நினைவு கூர்ந்தால் எங்கே காணிக்கையை வைத்துவிட்டு போய் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து செலுத்த வேண்டும்? பலிபீடத்தின் முன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். கேள்வி எண் 45. யாரிடம் நல்மனம் பொருந்த வேண்டும்? எதிராளியிடம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 46. நீ உன் எதிராளியோடு டேஸ் இருக்கும்போதே டேஸ் அவனுடனே நல்மனம் பொருந்து. வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 47. எதிராளி நம்மை யாரிடத்தில் ஒப்புக்கொடாதிருக்கும்படி அவனுடன் நல்மனம் பொருந்த வேண்டும்? நியாயாதிபதியினிடத்தில். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 48. நியாயாதிபதி நம்மை யாரிடத்தில் ஒப்புக்கொடுப்பதற்கு முன் எதிராளியிடம் நல்மனம் பொருந்த வேண்டும்? சேவகனிடத்தில். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 49. நீ டேஸில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக உன் எதிராளியோடு நல்மனம் பொருந்து என்று இயேசு கூறினார். சிறைச்சாலையில். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 50. எதை செய்யாவிட்டால் ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்ப்பாய் என்று இயேசு கூறினார்? எதிராளியோடு நல்மனம் பொருந்தாவிட்டால். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 51. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று டேஸ். கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 52. எவன் தன் இருதயத்தில் ஸ்திரீயோடே விபச்சாரம் செய்தாயிற்று? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 53. எதை பார்க்கிலும் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது நலமாயிருக்கும்? சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 54. உன் டேஸ் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை டேஸ் போடு. வலது கண் இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 55. வலது கை இடறல் உண்டாக்கினால் செய்ய வேண்டியது என்ன? தரித்து எறிந்து போட வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 56. டேஸ் தள்ளிவிடுகிற எவனும் டேஸ் அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது? தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை கொடுக்க கடவன் என்று. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 57. டேஸ் முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம்.
கேள்வி எண் 58. டேஸ் இடாமல் உன் டேஸ் கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 59. எது தேவனுடைய சிங்காசனம்? வானம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 60. டேஸ் சத்தியம் பண்ண வேண்டாம், டேஸ் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். மத்தேயு 5:34. கேள்வி எண் 61. எது தேவனுடைய பாதபடி? பூமி. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 62. எருசலேம் டேஸினுடைய நகரம்? மகாராஜாவினுடைய நகரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 63. எவைகளின் பேரிலெல்லாம் சத்தியம் பண்ண வேண்டாம் என்று இயேசு கூறினார்? வானம், பூமி, எருசலேம் மற்றும் சிரசு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வசனங்கள் வரை. கேள்வி எண் 64. டேஸ் உள்ளதென்றும் டேஸ் இல்லதென்றும் சொல்லுங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 65. எதை வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் நம்மால் கூடாது? சிரசின் மயிரை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 66. டேஸ் கண் டேஸ் பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார்? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 67. எதோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று இயேசு கூறினார்? தீமையோடு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 68. ஒருவன் உன்னை டேஸ் கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு டேஸ் கன்னத்தையும் திருப்பிக் கொடு. வலது கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 69. உன்னோடு வழக்காடி உன் டேஸ் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று இருக்கிறவனுக்கு உன் டேஸையும் விட்டுவிடு என்று இயேசு கூறினார்? வஸ்திரத்தை அங்கியையும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 70. ஒருவன் உன்னை டேஸ் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு டேஸ் தூரம் போ. 1 மைல் 2 மைல். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 71. எவனுக்கு முகங்கோணாதே என்று இயேசு கூறினார்? உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 72. டேஸ் கேட்கிறவனுக்கு கொடு என்று இயேசு கூறினார்? உன்னிடத்தில். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். கேள்வி எண் 73. எவர்களை சிநேகிக்கும்படி இயேசு கூறினார்? சத்துருக்களை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 74.
எவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு கூறினார்? சபிக்கிறவர்களை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 75. நம்மை பகைக்கிறவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நன்மை செய்ய வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 76. எவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கூறினார்? நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 77. சத்துருக்களை சிநேகித்து பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் போது யாருக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்று இயேசு கூறினார்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 மற்றும் 45 வசனங்கள். கேள்வி எண் 78. பிதாவானவர் எவர்கள் மேல் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார்? தீயோர் மேலும் நல்லோர் மேலும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 79. பிதாவானவர் எவர்கள் மேல் மழையை பெய்ய பண்ணுகிறார்? நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 80. தங்களை சிநேகிப்பவர்களையே சிநேகிப்பவர்கள் யார்? ஆயக்காரர். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 81. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு டேஸ் என்ன? பலன் என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். கேள்வி எண் 82. ஆயக்காரர் யாரை மாத்திரம் வாழ்த்துகிறார்கள்? தங்கள் சகோதரரை மாத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கேள்வி எண் 83. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் டேஸ் செய்கிறது என்ன? விசேஷித்து செய்கிறது என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கேள்வி எண் 84. பிதா எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பூரண சர்க்குணராய். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கேள்வி எண் 85. நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். யார் யாரிடம் கூறியது? இயேசு சீஷர்களிடம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 48ஆம் வசனங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.